ஓட்டு போடக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்திய வாக்காளர் விழிப்புணர்வு சங்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்றேன். அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களிலே திண்ணை தெருக்களிலே சென்று இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கின்றது. அந்த இயக்கம் ஒரே ஒரு கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அருமை தோழர் கோப்பா ராமசாமி அவர்கள் ஒரு கருத்தை நேற்று சொன்னார். இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து மூடும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று ஒரு முழக்கத்தை இங்கே சொல்லியிருக்கின்றார். அவர் வாயிலே மறுபடியும் அதை அறிவிப்பார் என்பதை நான் சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு என்று மட்டுமல்லாமல் அனைத்து பகுதி மக்களுக்காக தொடர்ந்து களமிறங்கி வீதியிலே நின்று போராடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கோப்பா ராமசாமி அவர்களை இங்கே பேச வருமாறு அழைக்கின்றேன். தற்போது பேசி விடைபெற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு என்று மட்டுமல்லாமல் அனைத்து பகுதி மக்களுக்காக தொடர்ந்து களமிறங்கி வீதியிலே நின்று போராடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கோப்பா ராமசாமி அவர்களை இங்கே பேச வருமாறு அழைக்கின்றேன். ஓட்டு போடக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்திய வாக்காளர் விழிப்புணர்வு சங்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்றேன். அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களிலே திண்ணை தெருக்களிலே சென்று இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கின்றது. அந்த இயக்கம் ஒரே ஒரு கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அருமை தோழர்